வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் 2026 குரு பெயர்ச்சி எப்பொழுது நடக்கும், குரு பெயர்ச்சியால் மாற்றங்களை பெற்று முன்னேற்றங்களை பெறப்போகும் ராசிகள் எது, கஷ்டங்கள் தீர்ந்து நஷ்டங்கள் குறைந்து அதிர்ஷ்டங்களை பெறப்போகும் ராசிகள் எது, மற்ற ராசிகளுக்கு மத்தியம பலன்களாகவும் பல வகையான நன்மைகளையும் தீமைகளையும் தரக்கூடிய குரு பயிற்சி காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. முதலில் குரு பகவான் பயிற்சி பெறுகின்ற நாளை பார்த்து விடலாம். வருகின்ற 20ஆம் தேதி 10ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் குரு பகவான் பயிற்சி பெற்று அமர இருக்கிறார். தமிழில் பார்த்தால் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி. இப்போ கடகராசியில் குரு பகவான் அமர்ந்து 5 ராசிகளுக்கு நன்மைகளை செய்து வந்தார். வீழ்ந்தவன் எழுவான், தாழ்ந்தவன் உயருவான், கஷ்டங்களை அனுபவித்தவன் நஷ்டங்களை சந்தித்தவன் வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய காலங்கள் என்பது குரு பகவான் மாற்றத்தால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பெறக்கூடிய காலம்தான் 20/10/2026. வாழ்க்கை என்பது ஒரு நிலையில் இல்லாமல் பல வகையிலும் மாற்றங்களை கொடுப்பது கிரக மாற்றங்கள். மிக கவனமாக 12 ராசிக்காரர்களும் பார்ப்பது குரு பயிற்சியா, என்ன நடக்குமோ, ராகு கேது பயிற்சியா, மறைமுகமான துன்பங்கள் வந்து விடுமா, கஷ்டங்கள் வந்து விடுமா என்கின்ற பயம். இந்த 3 கிரகங்களை விட நினைத்தாலே உடல் நடுங்கக்கூடியது சனி பயிற்சி மட்டும்தான். சனி பகவான் எந்த காலத்திலும் எந்த ராசிக்குமே நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக இருக்க மாட்டார். நன்மைகளை செய்வார், அந்த நன்மைகளை தக்க வைத்து கொள்ளாவிட்டால் கடுமையான துன்பங்களை தந்து விடுவார். அது என்ன நன்மைகளை தக்க வைத்து கொள்வதுன்னா, எதிர்பாராத தனலாபங்களும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கிடைக்கிறதா, அப்போது சனி பகவான் நல்ல இடத்தில் இருக்கிறார் என்ற அர்த்தம். திடீர் தனலாபங்களும் பணக்காரர் யோகங்களும் ராகு கேதுக்களும் தருவார். ஆனால் குருவை போல இருக்காது. குரு பகவானுக்கு பல வகையான நல்ல பெயர்கள் இருக்கும். பொன்னவன், மன்னவன், பிரகாஸ்பதி, தனக்காரகன், புத்திரக்காரகன், இப்படியெல்லாம் குரு பகவானை 12 ராசிக்காரர்களும் உயர்த்தி பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு ராசி பலனை கேட்கணும்னா முதலில் பொறுமை இருக்கணும். ஏதோ கடமைக்கு கேட்டதாக இருப்பதும் உண்டு, என்ன நடக்குமோ என்ற பயத்தில் கேட்பதும் உண்டு. வாழ்க்கை என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய சொந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகமாகப்பட்டது வலிமையாக இருக்க வேண்டும். 1. 2வது, ஜாதக வலிமை இல்லாமல் இருந்தால் கூட தசா வலிமை மிக மிக நன்றாக இருக்க வேண்டும். தசா என்பது உங்களுடைய செயல்கள், முடிவு எடுக்கும் அனைத்து வகையான முயற்சிகளுக்கும் வெற்றியை தரக்கூடியது. தசாவும் சரியில்லாமல் இருந்து குரு சனி ராகு கேதுக்களும் சரியில்லாமல் இருந்து விட்டால்தான் நஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் உறவு சிக்கல்களும் மான அவமான சம்பவங்களை சந்திப்பது தசாவும் சரியில்லாமல் இருந்து இந்த 4 ராஜகிரகங்களும் பாதகமான இடத்தில் அமர்ந்து விட்டால்தான் பல வகையான போராட்டங்களாக இருக்கும். கஷ்டங்களை தவிர்க்க முடியாமல் இருக்கும். இப்பொழுது குரு பகவான் மாற்றம் பெறுகிறார்.
மாற்றம் பெற்று சிம்ம ராசியில் அமரும்போது எந்தெந்த ராசிகளுக்கு நன்மையை செய்வார்? முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக அது நடக்க போகுது, இது நடக்க போகிறது, இப்படி வளர்ச்சியை அடைய போகிறீங்கன்னு சொன்னாலும் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது விரயம், ஜென்ம ராசியில் வனவாசம், 2இல் ஓரளவுக்கு நன்மை, 3இல் முன்னேற்றங்களை தடுத்து வந்த குரு பகவான், 4ஆம் இடத்தில் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுத்து வந்த குரு பகவான் இப்பொழுது 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். தசா நல்லா இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு நஷ்டங்கள் இருக்காது, லாபங்களாகவே இருக்கும். இதன் பதிவு தனியாக புறம் கேட்டு பயன்பெறுங்க. அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்தித்தது போதும், முயற்சிகளில் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு வெற்றிகளை காணலாம். உடல்நலத்தில் மிக கவனம். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் தனலாபங்களாக அதிர்ஷ்டங்களாக கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமருகிறார். ஆனால் முயற்சிகளில் வெற்றி பெற வேண்டுமென்றால் 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. இருந்தாலும் அவர் இருக்கும் இடம் பாதகமாக இருந்தாலும் பார்க்கும் பார்வை 3மே மிகவும் சாதகமாக இருப்பதினால் மறைமுக வருமானம் என்பது கட்டாயம் உண்டு. கடகராசி. 7 ஆண்டுகள் நீங்கள் பட்ட துன்பங்களும் வேதனைகளும் மன கஷ்டங்களிலிருந்து முழுமையாக மீண்டு வந்து தலைவனாகவோ தலைவியாகவோ கொடுத்த வாக்கை காப்பாற்றி தனவந்தர்களாகவோ கடனை அடைத்துவிட்டு பணக்காரர்களாக வாழக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பில் குரு பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்து 2ஆம் இடத்தில் பல வகையான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் தரப்போகிறார். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்க மிக கவனமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகவும் சோதனை காலமாக இருக்கும். தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஒரு பக்கம் அஷ்டம சனி, இன்னொரு பக்கம் குரு பகவான் ஜென்ம குரு. தசா சரியில்லாமல் இருந்தால் பரிகாரங்களுடன் பலன்களை தனிப்பதிவாக போகிறோம், கேட்டு பயன்படும். கன்னிராசி. பணக்காரர்கள் யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் இந்த கன்னிராசியும் வரும். கன்னிராசியை பொறுத்தவரையில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வளர்ச்சியும் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அமருவார். 12ஆம் இடம் பாதகம்தானே. பாதகத்தில் எப்படி நன்மையை செய்வார்? பாதகாதிபதி பாதகஸ்தானத்திற்கு போகும்போது அதிர்ஷ்டம் என்பது கட்டாயமாக கிடைக்கும். அது பலன்களை தனிப்பதிவாக போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது துலாம் ராசி. திடீர் தனலாபங்களை பெற்று திடீர் அதிர்ஷ்டங்களை பெற்று எதிர்பாராத இல்லை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த யோகங்களை பெறப்போகும் துலாம் ராசி. விருச்சக ராசி. மாற்றம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் எப்பொழுதுமே கிடைக்காது. இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் மாற்றங்களை பெற்று முன்னேற்றங்களை பெற்று பல வகையான கடுமையான உழைப்புக்கு பிறகு அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குரு பயிற்சி என்பது. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உடல் நலத்தில் பாதிப்பு, மனநலத்தில் பாதிப்பு, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, வருமான குறைவு, எண்ணற்ற உறவு சிக்கல், நம்பிக்கையான மனிதர்களை துரோகம் செய்த காலங்கள் மாற்றம் பெற்று முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய அமைப்பில் தனுசு. மகரம். மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம் 8ஆம் இடத்தில் குரு. 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது செய்த சில தவறுகள் 8ஆம் இடத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடும். மகர ராசிக்காரங்க அவ்வளோ பெரிய தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 7 ரச்சனையிலேருந்து மீண்டு வந்து அஸ்திவாரமாக ஆடி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் 8ஆம் இடம் என்பது நோய், கடன், பகை, எதிரிகளை சந்திக்கக்கூடிய இடம். மிக கவனமாக இருக்கு. கும்பராசி. 10 வருஷமாக இருக்குமா உங்களுக்கு நிம்மதி பறி போய் 10 ஆண்டுகளில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்களை ஈடு செய்கின்ற அளவிற்கு
இழந்ததை பெறுகின்ற அளவிற்கு நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அடைகின்ற காலம் என்பது வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேணும். இழந்ததை பெறுவதுனாக்கா, ஏன்னா பொருள் திருடு போயிருந்தால் திரும்ப கிடச்சிடுமானாக்கா, அது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்தது தான். இழந்தது எதுவாக இருந்தாலும் மிகவும் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் கும்பராசியும் ஒன்று. அடுத்தது மீனம். ராஜயோகம் என்றால் எப்படியெல்லாம் வரும் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தால் ராஜயோகம் கிடைக்குமான்னு கேட்டிங்கனாக்கா, அப்படி கிடையாது. 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தாலும் பார்க்கும் பார்வை என்பது மிகவும் அற்புதமாக இருப்பதினால் உங்களுக்கு குரு மாற்றத்தால் நன்மைகள் என்பது கட்டாயமாக கிடைக்கும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனிப்பதிவாகவும் பலன்களுடன் பரிகாரத்துடன் பலன்களை சொல்லப்படும். கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.